நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மலர் கண்காட்சி மே மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் நடைபெறும் 13வது காய்கறி கண்காட்சி மே 3, 4 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் நடைபெறும் என தெரிவித்தார். கூடலூரில் நடைபெறும் 14வது வாசனை திரவிய கண்காட்சி மே 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை என 3 நாட்கள் நடைபெற உள்ளது என்று கூறினார். உதகை ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி மே 10ஆம் தேதி தொடங்கி மே 12ஆம் தேதி வரை என 3 நாட்களும் நடைபெறும் என தெரிவித்தார். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி மே 23ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறினார். இந்த ஆண்டு கோடை விழாவின் சிறப்பம்சமாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மலை பயிர்கள் கண்காட்சி மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறினார். இப்போ வரைக்கும் நம்ம ஆல் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள், ஸ்பைஸ், ஃப்ளவர் ஷோ, ரோஸ் ஷோ, ஃப்ரூட் ஷோ பண்ணுறோம். இந்த பிளான்டேஷன் ஷோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ், நான் காஃபி, டீ, ரப்பர், அரெகா நட்டு, கோகோவா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் க்ராப்ஸ் வந்து ஷோவாக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம்.